பந்தலேருந்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்கீங்களே, எப்ப சாப்பிட போறீங்க? ஆனா ஒரு நிமிஷம், நான் ஆர்டர் பண்ணி இப்படி திரும்பறதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு டேபிள்ல வச்சிட்டீங்கன்னா நான் எப்ப சாப்பிடுறது? பொறுமையா சாப்பிட்டு முடிப்பேன்னா கவலைப்படாதீங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் இங்க இருந்து போகணும். சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் கண்டிப்பா கிளம்புவேன். இங்க போனா எங்க இருந்துடா ஸ்டார்ட் பண்றது? கண்டிப்பா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதோ இந்த பணியாரம்ல பிரெயினை ஒளிச்சு கொடுக்குற இந்த மூல பணியாரத்துல ஸ்டார்ட் பண்ணி முட்டை மீறால் வறுவல், நெல்லிக்காய் ரசம், நண்டு வெங்காயம் மசாலான்னு எல்லாமே பயங்கர யூனிக்கா இருந்துச்சு. நீங்க ஓஎம்ஆர் சைட்ல ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி இல்ல டீம் அவுட்டிங்கோ போங்கன்னு நினைச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டா ஓஎம்ஆர் கார பக்கத்துல இருக்க இந்த மெட்ராஸ் மச்சானுக்கு போயிடுங்க. பயங்கர ஸ்பேஷியஸ் அண்ட் பிளசண்டான ஆம்பியன்ஸ். சூப்ல நண்டு ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா இங்க நெல்லிக்காய் ரசம்னு கொடுப்பாங்க பாருங்க, பயங்கர யூனிக்கா இருக்கும். ஸ்டார்டர்ஸ்க்கு கார சரமா சாப்பிட பிடிக்கும்னு சொன்னா போன்லெஸ் சிக்கன்ல பண்ற கோழி டக்கா டக்கா, நெய்க்கோழி வறுவல், பார்பிக்யூவே மசாலாவா ஸ்பைசியா கொடுக்குற ஸ்பெஷல் பார்பிக்யூ சிக்கன் தவா, பள்ளிப்பாளையம் கோழி வறுவல், அப்புறம் பணியாரத்துல பிரெயினை ஒளிச்சு கொடுக்குற இந்த மூல பணியாரம் பயங்கர யூனிக்கா இருந்துச்சு. லாஸ்டா போன்லெஸ் லசோனி முர்க் டிக்கா, வெஜ்ல பைனாப்பிள் பார்பிக்யூ, இது தவிர எக்கச்சக்கமான ஸ்டார்டர்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். மெயின் கோர்ஸ்க்கு சீரக சம்பா பிரியாணி பிடிக்கும்னு சொன்னால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான மச்சான்ஸ் மட்டன் சீரக சம்பா பிரியாணி. இல்லை ஒரு பாய் வீட்டு கல்யாண ஸ்டைல் பிரியாணி மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் பாஸ்மதி சிக்கன் பிரியாணியுமே நல்லாயிருக்கும். நல்லா திருப்தியான குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. ஒயிட் ரைஸ் இல்லை பரோட்டா போல் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு கோழி குழம்பு இல்லாட்டி மட்டன் ரயில்வே கறி, பரோட்டா எடுத்தால் சும்மா சாஃப்டாக நூலாக வரும். லாஸ்ட்டாக டெசர்ட்க்கு பருத்தி பால் அல்வா, குல்ஃபி, வெற்றிலை குலுக்கி, பனங்கற்கண்டு பால், இதுவும் செம்ம யூனிக்காக இருந்துச்சு. ஸோ ஓஎம்ஆர் சைடில் இனி எங்கே சாப்பிடலாம்னு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய் சாப்பிட்டு பாருங்க.